வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். 36வது வார டிஆர்பியை பொறுத்தவரை சன் டிவி சீரியல்களோட ரேட்டிங் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நாயகி, கல்யாண வீடு போன்ற சில பிரைம் டைம் சீரியல்களோட ரேட்டிங் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. இந்த முறை மீண்டும் ரேட்டிங்கில் டாப்பில் வந்துருச்சு. சன் டிவியின் அதிரடியான சில மாற்றங்கள் மற்றும் ப்ரமோஷன் போன்ற சில யுக்திகளால் சன் டிவியில் ஒளிபரப்பாகும் அனைத்து சீரியல்களுக்கும் ஆடியன்ஸ் கிட்ட மீண்டும் வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த 36வது வாரத்திற்கான டிஆர்பியில் சன் டிவி சீரியல்களுக்கு என்ன ரேட்டிங் கிடைச்சிருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் அனைத்து சீரியல்களும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி இருந்துச்சு. சன் டிவி சீரியல்களில் எப்பவும் போல இந்த முறையும் நாயகி சீரியல் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஓவரால் டிஆர்பியிலும் நாயகி சீரியல் தான் டாப்பில் இருக்குது. இதனோட ரேட்டிங் 11.65. ரோஜா மற்றும் கல்யாண வீடு சீரியல்கள் இந்த முறை இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 9.31. கண்மணி சீரியல் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 9.08. லக்ஷ்மி ஸ்டோர் சீரியல் நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 7.15. ரன் சீரியல் ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 6.64. அழகு சீரியல் ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 6.21. அருந்ததி சீரியல் ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.83. கல்யாண பரிசு சீரியல் எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.27. சந்திரலேகா சீரியல் ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.03. நிலா சீரியல் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 3.94. மின்னலே சீரியல் 11வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 3.62. தமிழ்ச்செல்வி சீரியல் 12வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 3.5. மகாலட்சுமி சீரியல் 13வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 2.8. வள்ளி மற்றும் பாண்டவர் இல்லம் சீரியல் 14வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 2.73. அக்னி நட்சத்திரம் சீரியல் 15வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 2.23. எப்பவும் போல பிரைம் டைம் சீரியல்களுக்கு இந்த முறையும் நல்ல ரேட்டிங் கிடைச்சிருக்கு. கல்யாண பரிசு மற்றும் சந்திரலேகா போன்ற பகல் நேர சீரியல்களுக்கும் நல்ல ரேட்டிங் கிடைச்சிருக்கு. சன் டிவியில் அதிரடியாக சீரியல்களில் நேரங்கள் மாற்றியமைக்கப்படுவதால் அந்த வாரங்களில் சீரியல்களுக்கான ரேட்டிங்கில் பெரிய மாற்றம் ஏற்படுது. ரோஜா சீரியல் ஓவரால் டிஆர்பியில் முதல் முறையாக மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு. இதன் மூலமாக ரோஜா சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற பெரிய வரவேற்பு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வந்த ரோஜா சீரியலின் நேரம் இரவு 7 மணிக்கு மாற்றப்படாமல் இருந்திருந்தால் செம்பருத்தி சீரியலை டிஆர்பியில் கண்டிப்பாக பீட் பண்ணியிருக்கும். செம்பருத்தி சீரியலை சமாளிக்க புதிதாக ஒளிபரப்பான ரன் சீரியலின் நேரமும் இப்போ மாற்றப்பட்டிருக்கு. இனி செப்டம்பர் 16ஆம் தேதி முதல் இரவு 10 மணிக்கு ரன் சீரியல் ஒளிபரப்பாக போகுது. இனி இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாக போகும் சீரியலாவது செம்பருத்தியை பீட் பண்ணுமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற சின்னத்திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.